Hello everyone, welcome to GG Max Tamil. This is GG. ASTC easy trick for class 12. இது எக்ஸாம் ஹால்ல கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இதை நம்ம 5 மினிட்ஸ்ல கத்துக்கிட்டு சம்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அபார்ட் ஃப்ரம் புக் கேட்டாலும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். அந்த ASTC ட்ரிக் என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? அதுதான் பரவலா சொல்லக்கூடிய ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். அலாங் வித் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பாத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ். இத ஆல் சில்வர் டீ கப்ஸ் மட்டும் தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. ASTCக்கு நீங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கோங்க. பட் அந்த ஸ்டார்டிங் வேர்ட் தான் முக்கியம். ASTC. இதுக்கு நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி, அப்படியும் இல்லாட்டி ஆல் ஸ்மார்ட் டீச்சர்ஸ் கேர். நாங்களாம் ரொம்ப கேர் பண்றவங்கள, நாங்களாம் ஸ்மார்ட் டீச்சர்ஸ். ஸோ ஆல் ஸ்மார்ட் டீச்சர்ஸ் கேர். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஸ்டடி தென் செலிப்ரேட். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமானது. பட் ஸ்டில் ஈஸியரா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது இதுதான். உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ A ஃபார் ஆல். ஆல்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல மொத்தம் 6 தலைகள்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க எல்லாம் யாரு? சைன், காஸ், சீக்கன், கொசீக்கன், காட், டான் இல்லையா? சோ இந்த 6 பேரும் தான் சைன், கொசீகன், சீக்கன், காஸ், காட், டான். இந்த 6 பேரோட ஏரியா தான் இது அப்படிங்கறதுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னடா இங்க பிளஸ் மாதிரி போட்டிருக்கேன்னா, இது 4 குவாட்ரண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் A, இந்த குவாட்ரண்ட் தான். சரியா? நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத விட நீங்க இப்படி போடும்போது இது எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நம்ம எப்பயுமே 0 டிகிரி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து டிராவல் ஆகி ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் எப்படி சுத்தும் இப்படி 12 அப்படி இந்த பக்கம் வரும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இந்த டைரக்ஷன்ல தான் வர போறோம். ஓகேங்களா? சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆன்டி கிளாக் வைஸ். சோ நீங்க இதை மாத்திட்டாலே எல்லாமே போச்சு இல்லையா? அதனால சொன்னேன். சோ இது 0 டிகிரினா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பரவலா தெரிகிறது 90 டிகிரி. அப்படியே 90 ஆட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா எல்லாமே 90 டிகிரில தானே இருக்கு. சோ 90 பிளஸ் 90 இஸ் 180 டிகிரி. சோ 180 பிளஸ் 90 எவ்வளவுனா 270 டிகிரி. திருப்பியும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. 270 பிளஸ் 90 டிகிரி அப்படிங்கிறது 360 டிகிரி. சோ கிளியரா? நம்மளுக்கு 12th வந்துட்டனால இது டிகிரியா இல்லாம ரேடியன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப 0 டிகிரிக்கு 0 தான். அதுக்கப்புறம் 90 டிகிரிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா π/2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாக்ஸ்ல கூட போட்டுருவோம். π/2. அதுக்கப்புறம் 90 டிகிரிக்கு π. அதுக்கப்புறம் 270 டிகிரிக்கு 3π/2. 3π/2. 270 டிகிரிக்கு 3π/2. திருப்பி 360 டிகிரி. 0ல இருந்து கம்ப்ளீட் ஆகி இங்க பைனா இந்த பாதி பைனா இன்னொரு பாதி பை. அப்ப மொத்தம் எவ்வளவு? π plus π is 2π. ஓகேங்களா? சோ இந்த இது வந்து ரொம்ப பேசிக். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் உடைய டைரக்ஷன் எதுன்னு பார்த்தோம். சோ 0 டிகிரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோடைய ரேடியன்ஸும் பார்த்துட்டோம். சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா ஏரியா. இது உங்க ஏரியா, எங்க ஏரியா, உங்க இடம், எங்க இடம் அப்படிங்கிற மாதிரி டயலாகும் ஒழுங்கா வர மாட்டேங்குது. சோ இது ஃபர்ஸ்ட் ஏரியா. இந்த ஏரியால 6 பேருமே இருக்காங்க. 6 பேருமே இருக்காங்க. சோ இந்த 6 பேருமே இருக்கிறதுனால இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா இவங்களோட ஏரியா பட்டா இவங்களுக்கு இருக்குங்கிறனால இவங்க எல்லாம் பாசிட்டிவ் தான். இங்க நெகட்டிவ் கிடையாது. இவங்க எல்லாம் நல்லவங்க. இந்த ஏரியால பாசிட்டிவ். இவங்க மட்டுமே எல்லாருமே வரலாம் போலாம் பாசிட்டிவ். சோ இதுக்கு அடுத்து எஸ்ன்னு நம்ம ஏன் இந்த ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, எஸ்னா நமக்கு இதுல இருக்கிற எஸ் என்ன இருக்குதுன்னா சைன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல சைன், சைனுடைய இன்வர்ஸ் யாருன்னா கொசீக்கன். சைனும் கொசீக்கனும் ராஜாகம் பண்ற ஏரியா தான் செகண்ட் குவாட்ரண்ட். சோ இந்த இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்க பாசிட்டிவ். சரி, அப்ப இது போக இருக்கிற 4 பேர் யாராச்சும் இதுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க எல்லாம் நெகட்டிவ் ஆயிருவாங்க. நெகட்டிவ், இந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கன் இதுல இல்ல, அப்ப நெகட்டிவ் அவங்க. அது சம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். சோ நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னா அதுக்கப்புறம் என்னது? ஆல் சில்வர் டீ. டீ ஃபார் என்ன இருக்கான்? டான். டானுடைய இன்வர்ஸ் யாரு? காட். ரெசிப்ரோகேட் யாரு? காட். ஓகேங்களா? சோ டானும் காட்டும் வந்தா பாசிட்டிவ். இவங்க ஏரியா பாசிட்டிவ். சோ நெக்ஸ்ட் இது போக வேற யாராச்சும் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க நெகட்டிவ். கப்ஸ். கப்ஸ்னா அடுத்தது காஸ். காசுடைய ரெசிப்ரோகேட் சீக்கன். இவங்க 2 பேரும் காஸ், சீக்கன். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர் எஸ்னா சீக்கன் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்கே எஸ் சைன் தான் ஆரம்பிப்போம். சோ சைனுடைய இன்வர்ஸ் கொசீக்கன். இந்த இடத்துல காஸ். ஓகேங்களா? சோ காசுடைய ரெசிப்ரோகேட் சீக்கன். சோ இவங்க 2 பேர் இருக்கிற ஏரியா பாசிட்டிவ். இது போக வேற யாராச்சும் வந்தாங்கன்னா நெகட்டிவ். சோ திஸ் இஸ் ஓவரால் ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஆர் ஆல் ஸ்மார்ட் டீச்சர்ஸ் கேர். இப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம். சோ நெக்ஸ்ட் இதுல சம்ஸ்ல நம்ம வர்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதெல்லாம் தான் படிச்சோம். இன் கேஸ் வந்து இதுலயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிருக்கோம். என்னன்னா 90 and 270 அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல நம்ம மாத்தி எழுதுறோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச். சம்ஸ்ல நம்ம சொல்றோம். இந்த ஹிண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 270னா சேஞ்ச் ஆயிரும். இன் கேஸ் 180 316 வந்துச்சுன்னா நோ சேஞ்ச். சோ 90க்கு ஆப்போசிட்ல என்னது? 270. சோ இந்த லைன், இந்த கோடு வந்தா என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச். ஓகேங்களா? இதுவே படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. யாரு தூங்குறா?
180 360 இவங்க ரெண்டு பேர் 180 360 வந்தா நோ சேஞ்ச். படுத்துட்டா சேஞ்சே கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்திரிச்சு நின்னாதான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியும். படுத்துக்கிட்டு இருந்தா நோ சேஞ்ச். 180 360 மீன்ஸ் நோ சேஞ்ச். சோ இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட வேற ஏதாச்சும் ட்ரிக் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, அது என்ன சேஞ்ச் நோ சேஞ்ச்? நின்னுகிட்டு இருக்கவங்க யாரு? 90யும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 270யும் நிக்கிறாங்க. அவங்களுக்கு மாறிடும், சேஞ்ச் ஆயிரும். என்ன சேஞ்ச் ஆகும்? இன்கேஸ் அந்த கொஸ்டின்லயே sin 90 பிளஸ் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்ப சைன் வந்துருச்சு, 19 வந்துருச்சு இல்லையா? அப்ப 19 சேஞ்ச் ஆகணும்ல. என்னவா சேஞ்ச் ஆகணும்? சைன் காசா சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி கொசிகன் சீக்கனா சேஞ்ச் ஆயிரும், tan காட்டா சேஞ்ச் ஆயிரும். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். சைன் காசா சேஞ்ச் ஆயிரும், சைன் காசா சேஞ்ச் ஆயிரும். கொசிகன் சீக்கன் இது இன்வர்ஸோ ரெசிப்ரோகேட்டோ கிடையாது. ரெசிப்ரோகேட் டைப்ல tan காட் மட்டும் தான் ரெசிப்ரோகேட் டைப்ல வருது. கரெக்டா? tan காட் மட்டும் தான் ரெசிப்ரோகேட் டைப்ல வருது. ஆனா சைனுக்கு காஸ் தான் வரும், கொசிகனுக்கு சீக்கன் வரும். சோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? சோ அப்ப சேஞ்ச் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப 180 டிகிரி கொசிகன் 180 பிளஸ் தீட்டான்னு கேக்குறேன்னா அதே தான், ஏன்னா நோ சேஞ்ச். அப்ப அதே கொசிகன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவே சேஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது கொசிகன் 90 பிளஸ் தீட்டா, அப்ப 19 நான் உள்ள பாத்துட்டேன். அப்ப கொசிகனுக்கு பதிலா நான் சீக்கன் மாத்திரேன். அது என்ன ஆரோ ரெண்டு பக்கம் இருக்குன்னா, காசா இருந்தா சைனா மாறிடும், சைனா இருந்தா காசா மாறிடும். கொசிக்கனா இருந்தா சீக்கனா மாறிடும், சீக்கனா இருந்தா கொசிக்கனா மாறிடும். டேனா இருந்தா காட்டு, காட்டா இருந்தா டேன். சோ ஓவரால் திஸ் இஸ் கிளியர். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா எங்களுக்கு பெட்டரா இருக்கும் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் பாத்துருவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ASTC பாத்துடலாம். சோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சம்ஸ் போடும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். இதெல்லாமே ஜஸ்ட் நானா கிரியேட் பண்ண சம்ஸ். சோ சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, இந்த சேஞ்ச் நோ சேஞ்ச் வச்சுதான். சோ இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல கொடுத்தத ரீகேப் மாதிரி இந்த சைட்ல எழுதி வச்சிருக்கோம். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சோ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது 90னா சேஞ்ச் ஆகுதா, நின்னுகிட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி இருக்குது. சோ இந்த இடத்துல 90, இது 270, இது யாரு 180, இது 0 அல்லது 360 ரெண்டுமே வரும். ஓகேங்களா? சோ சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறப்போ 90 மைனஸ் தீட்டானா 90க்கு கீழே இருக்கிற டிகிரி. அப்ப இந்த ரீஜன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90க்கு கீழே 90 மைனஸ் 30 டிகிரி 60 டிகிரி எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சில தான் வரப்போகுது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. சோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? சைன் கொடுத்துருக்காங்க. சோ சைனுங்கிறது எனக்கு ஆல், இந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க, சைனும் இருப்பாங்களா? அகைன் ஐ ரிப்பீட், நம்ம சைன் 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற பிராக்கெட்ல பாருங்க, அது எந்த ரீஜன் கண்டுபிடிங்க. 90 மைனஸ் தீட்டா இஸ் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏன்னா 90 மைனஸ் அப்படிங்கிறப்ப கம்மியா தான் இருக்கும், 0 to 90க்குள்ள தானே இருக்க போகுது, லெஸ் தென் 90 இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு சைன் கொடுத்துருக்காங்க. சைன் இருப்பானா? சைனோட ஏரியா தானே இது. அப்ப இது பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? பாசிட்டிவ் போடாம இருக்கலாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாசிட்டிவ் போடுறேன். பாசிட்டிவ். இங்க 90 டிகிரிங்கிறது சேஞ்சா நோ சேஞ்சா? சேஞ்ச். ஏதா மாறிடும்? சைனு காசா மாறிடும். சோ பிளஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோமா? tan ஆஃப் 90 பிளஸ் தீட்டா. எனக்கு இதெல்லாம் இப்போதைக்கு பார்க்க வேணாம், உள்ள இருக்க மட்டும் பாக்குறேன். 90 பிளஸ் தீட்டா எந்த ரீஜன்? 90 பிளஸ் அப்படின்ட்டாலே 90க்கு மேல. அப்ப 90க்கு பிளஸ்னா நான் இந்த செகண்ட் ரீஜனை தான் கன்சிடர் பண்ண போறேன். 90 பிளஸ் 20, 90 பிளஸ் 30, 90 பிளஸ் 45, 90 பிளஸ் 60ங்கிறப்போ எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல tan இருப்பானா? இல்ல, சைனும் கொசிக்கனுடைய ஏரியா அது. அப்ப இந்த இடத்துல tan வராதனால மைனஸ், அவன் ஏரியா கிடையாது, அதனால மைனஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 90 டிகிரிங்கிறது என்னது? சேஞ்ச் பண்ணுங்கப்பா. அப்ப என்ன சேஞ்ச் பண்ணணும்? tan நான் எதா மாத்தணும்? காட்டா மாத்திரணும். அப்ப மைனஸ் காட் தீட்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சைன் ஆஃப் 270 மைனஸ் தீட்டா. ஜாலியா இருக்கா? கேம் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது. ஃபன் ஓவர் ஃபியர். ஃபன் ஓவர் ஃபியரா, ஃபியர் ஓவர் ஃபன்னா? அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நான் தான். சைன் ஆஃப் 270 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்ப உள்ளுக்குள்ள நான் 270 மைனஸ் தீட்டா. அப்ப எனக்கு எந்த ஏரியா வரும்? 270 மைனஸ்னா குறையணும். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் 180 to 270க்குள்ளதான், 270க்கு கம்மியா வரும். ஓகேவா? அப்ப எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் இருக்கா? சைன் இருக்காளான்னு செக் பண்ணுங்க. சைன் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இது tan காட் ஏரியா. அப்ப நெகட்டிவ். சரி, நெகட்டிவ் போட்டேன். 270ங்கிறது சேஞ்சா நோ சேஞ்சா? 270ங்கிறது சேஞ்ச். என்ன சேஞ்ச் பண்ணணும்? சைனை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், காஸ். சோ மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் tan 180 பிளஸ் தீட்டா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். tan 180 பிளஸ் தீட்டா என்னங்கிறது கமெண்ட். சோ நெக்ஸ்ட் சீக்கன் 270 மைனஸ் தீட்டா. திருப்பி தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் 270 மைனஸ் தீட்டா வரப்போகுது. சோ சேஞ்ச் தான் பண்ணணும். சோ சீக்கன் அப்படிங்கிறது என்ன வரும்? சீக்கண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கானா? கிடையாது. அப்ப 270ங்கிறது அப்ப நெகட்டிவ் வந்துருச்சு. 270ங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னவா சேஞ்ச் பண்ணணும்? சீக்கனை மாத்தும் போது கொசிக்கன் ஆயிரும். சோ மைனஸ் கொசிக்கன் தீட்டா. ஓகேவா? சோ அடுத்தது 180 டிகிரி. 180 டிகிரி மைனஸ் தீட்டா எந்த ஏரியா? 180 மைனஸ் தீட்டானா 180க்கு கீழே. இப்ப 90க்கும் 180க்கும் நடுவுலங்கிற செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காட் இருக்கானான்னு செக் பண்ணுங்க. காட் இருக்கானா? சைன் கொசிக்கன் தானே இருக்கான். அப்ப காட் இல்ல, அப்ப அது மைனஸ். அவன் வரமாட்டான், அப்ப அவன் மைனஸ். இப்ப 180 கொடுத்துட்டாங்க. 180னா சேஞ்சா நோ சேஞ்சா? நோ சேஞ்ச். அப்ப நோ சேஞ்ச்னா என்னது? நான் அப்படியே காட்டிட்டாவா போட்டுருவேன், ஆனா சிம்பிள் மைனஸ் காட்டிட்டா. சோ இதே சிமிலர் சம் தான் இந்த சம்.
சோ இதை ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஈஸியா இருந்துச்சா? சோ இது உங்களுக்கு கிளாஸ் 11th நீங்க படிக்கிறீங்களா இருக்கட்டும், இல்ல கிளாஸ் 12th படிக்கிறீங்களா இருக்கட்டும், சோ இது ரிலேட்டடான சம்ஸ் உண்டு கட்டாயமா. அதனால இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரிப்பீட்டடா இதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணி பாருங்க. சில எக்ஸ்ட்ரா சம்ஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அந்த நான் கொடுத்த ஒரு சம் கொடுத்திருந்தேன், அது கமெண்ட்ல ஆன்சர் வந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. புரியாத பட்சத்துல எது புரியலையோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு 12th போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா வேணுங்கிறப்போ இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மென்மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சோ நான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ற வர மீட் யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர், பை.